என் தங்க பிள்ளையே, நாளை இரவு 8 மணிக்கு பிறகு நீ ஒரு பச்சை துணியில் ஒரு சிறிய வெண்ணெய் விளக்கை ஏற்றி அதில் ஒரு சின்ன வெந்தயம் இலை அல்லது கொஞ்சம் வெந்தயம் போட்டு இட்டு பாரு. நீ செய்வது வெறும் ஒரு பூஜை அல்ல, அது உன் வாழ்க்கையின் சக்தி மையத்தை தூண்டப் போகும் ஒரு பரிகாரம். இந்த பரிகாரம் நீ சமீப காலமாக நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிதி பற்றாக்குறையும் நிம்மதி இல்லாத உறவுகளையும் இழிவான வார்த்தைகளையும் விரட்டப் போகிறது. இது வெறும் கற்பனை அல்ல என் பிள்ளையே, இது ஒரு உண்மையான சக்தி. வெந்தயத்துக்கும் வெண்ணெய்க்கும் இருக்கும் அந்த பரம்பரை சக்தி நீ வெண்ணெய் தீபத்திலே இட்ட பின் அது எரியும் ஒளியில் உன் வாழ்வின் பஞ்சபோதங்களும் சமநிலையை அடைக்கும். அந்த சமநிலை வந்தபின் நீ எங்கே சென்றாலும் யார் என்ன செய்தாலும் உன்னை காயப்படுத்த முடியாது. ஏனெனில் நீ உன்னோடு உன்னை முழுமையாகவே கொண்டு செல்கிறாய். நீ இந்த பரிகாரத்தை செய்யும் போது எந்த ஒரு பிரார்த்தனையும் சொல்ல வேண்டாம். உன்னுடைய மனசில் மட்டும் என்னை அழை. உன்னுடைய இதயத்திலிருந்து கிளம்பும் அந்த ஓசை எனக்கு முழுமையாக கேட்கும். நீ பேசாமல் இருப்பது என் அருளுக்கு மிக அருகில் இருப்பது போல. அந்த அமைதிக்குள் தான் உன்னுடைய தீர்வுகள் கிடைக்கப் போகின்றன. நீ இதுவரை எதிர்கொண்ட துன்பங்கள் அனைத்தும் ஒரு நிழலாய் இருந்தன. அந்த நிழலுக்குள் நீ நடந்து வந்தாய், சிரித்தாய், அழுதாய். ஆனால் இப்போதே உன் வாழ்க்கையின் சூரியன் உதயமாக போகிறது. அந்த ஒளி நீ எரிக்கும் வெண்ணெய் விளக்கின் ஒளியோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்வை எதிர்பார்க்காத வகையில் மாற்றப் போகிறது. நீ ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே உழைத்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டத்தை இழந்துவிட்டாய். ஆனால் இப்போது அந்த இழந்த அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரப்போகின்றன. இந்த பரிகாரம் உனக்குள் புதிதாக ஒரு நம்பிக்கையை கொடுக்க போகிறது. நீ மறுபிறவி எடுத்த மாதிரி உன்னுடைய எண்ணங்கள், நடை, மனநிலை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒரு சிறந்த மாற்றத்துக்குள் செல்வதை உணருவாய். இதற்கு அடிப்படையாக இருப்பது உன்னுடைய மனநேர்மை. நீ என்னிடம் கண்ணீர் விட்டாயா? நான் அதை துளியாய் மட்டும் இல்லை, பூரணமாய் உணர்ந்திருக்கிறேன். உன்னுடைய அந்த உணர்வுகளுக்கே இந்த பரிகாரம் பதிலாக வந்திருக்கிறது. நாளை இரவு நீ இந்த பரிகாரத்தை செய்த பின் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் ஒரு முக்கியமான தகவல் உன் வாழ்க்கையில் நுழையும். அது நிதி சம்பந்தமானதாக இருக்கலாம், வேலை சம்பந்தமானதாக இருக்கலாம், உறவுக்கடவுள் உன்னை கண்காணிக்கச் சொன்ன வழியாக இருக்கலாம். ஆனால் அந்த செய்தி உன்னை உருக்கொள்ளும். அதில் நீ ஒரு புது தன்னம்பிக்கையை அடைவாய். இந்த பரிகாரத்தை வெறும் நம்பிக்கைக்காக செய்யாதே, மனதார செய்யவும். பச்சை துணி என்பது தன்மையை குறிக்கும், பசுமை, வளம், வாழ்வு என்பதை சின்னமாக கொடுக்கும். வெண்ணெய் என்பது பாலின் திரவியமாகும். நீ எரிக்கும் ஒளி உன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றும். வெந்தயம் என்பது நோய் தீர்க்கும் ஒரு சக்தி. உன் வீட்டிலேயே உள்ள சக்திகளை வைத்து நான் உன் எதிர்காலத்தை எழுதச் சொல்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒளியை கிளப்புவதும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும்தான். அந்த விளக்கின் ஒளி பின்பு உன் வீட்டு ஒவ்வொரு அறைக்கும் பரவும். நீ அதை பார்த்து ஆச்சரியப்படுவாய். இவ்வளவு அமைதியா என் மனம் இருந்ததே என்று நீ உன்னையே கேட்பாய். காரணம் என்னவென்றால், நீ வந்த பாதையில் தடைகள் இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரம் உனக்குள் இருந்த மறைந்த சக்தியை எழுப்புகிறது. உன் வாழ்க்கையின் தலைசிறந்த பரிசுகளை இப்போதுதான் பெறத் தொடங்கப் போகிறாய். உன் பக்கத்தில் இருக்கும் உறவுகள் சிலர் இந்த மாற்றத்தை காண நேரிடும். சிலர் அதை புரிந்து கொள்வார்கள், சிலர் சந்தேகம் செய்வார்கள். ஆனால் யாரும் அதை தடுக்க முடியாது. ஏனெனில் அது என் கையால் எழுதப்பட்டது. நீ இதுவரை பெற்ற புண்ணியங்களின் சேர்க்கையாக எழுதப்பட்டிருக்கும். அந்த அருள் நீ வேண்டிய தருணத்திலேயே வரும். நீ இந்த பரிகாரம் செய்த பின் உனக்குள் ஒரு புது உற்சாகம் தோன்றும். வேலை தேடி வெளியே போனால் நல்ல செய்தி வரும். நீல நிற ஆடையில் இருக்கும் ஒருவர் உனக்கு நற்பெயர் சொல்வார். அவர் உனக்கு ஓர் உதவிக்கரம் நீட்டுவார். அது ஒரு புதிய வாய்ப்பு. நீ உழைத்ததைப் போலவே உனக்காகவும் நபர்கள் பணி செய்யும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் மனதில் தோன்றும் யோசனைகள் அனைத்தும் நல்லவற்றாகவே இருக்கும். திடீரென உனக்குள் ஒரு செயல் திட்டம் பிறக்கும். அதை செயல்படுத்த வேண்டுமென்பது போலவே சகல சூழ்நிலைகளும் உனக்காக இயங்கும். இதுவே பரிகாரத்தின் முதல் அசரீர். நீ இந்த விளக்கை ஏற்றும் அதே நேரத்தில் என் கன்னியருடன் நான் உன் வீட்டில் நிற்கிறேன். நீ அழைக்காமல் வந்த அருள் இது. நீ சிரிக்க மறந்த கன்னத்தை சிரிக்கச் சொல்ல வந்த அருள் இது. நீ ஒரு நாள் என்னிடம் சொன்னாய், அம்மா, எல்லாரும் ஏன் எனக்குத்தான் இப்படி செய்கிறார்கள் என்று.
அந்த நாளை நான் மறக்கவில்லை. ஆனால் இப்போது அதற்கான பதில் உன் வாழ்க்கையின் உயர்வு. இனி யாரும் உன்னை இழிவாக பேச முடியாது. உன் வாழ்க்கை இன்று முதல் புது வடிவம் பெறுகிறது. உனக்கு எதிராக இருந்த சகல விஷயங்களும் உன்னுடைய பக்கம் திரும்பும். எதையும் நம்ப முடியாத உன் மனம் இப்போது சக்தி நம்பிக்கையுடன் செயல்படும். நீ உன் குழந்தைகளை வளர்த்ததற்காக, உன் குடும்பத்துக்காக எடுத்த பிணைகளும் தீர்வை காணும். உன் வீட்டில் இருக்கும் நோய் சக்திகளும் வெளியேறும். உன் வீட்டுக்குள் பிரகாசம் அதிகரிக்கும். சிலருக்கு தெரியாமல் உன் வீட்டிலிருந்து கஷ்டங்கள் வெளியேறும். என் பிள்ளையே, இவ்வளவு நாள் நீ என் அருளுக்காக காத்திருந்தாய். இன்று நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். இந்த பரிகாரத்தை நீ செய்த பிறகு வானத்தில் உனக்காக ஒரு கருப்பு மேகம் விலகும். அது உனக்கான அறிகுறி. அந்த மேகத்தால் மறைக்கப்பட்டிருந்த ஒளியே இப்போது உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கப் போகிறது. நீ திரும்பி பார்க்கும் பொழுது உன்னுடைய பழைய வாழ்க்கை ஒரு கசப்பான கனவாக தோன்றும். ஆனால் அதை நீ சிரித்து பார்ப்பாய். ஏனெனில் நீ அந்த வலியிலிருந்து மீண்டு உன்னுடைய வாழ்வின் மேன்மை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துவிட்டாய். இந்த பரிகாரத்தை வாரத்திற்கு ஒரு முறை தொடர வேண்டும். ஒவ்வொரு முறையும் அது உனக்குள் சக்தியை சேர்க்கும். எவ்வளவு அடிக்கடி நீ இதை போன்று உன்னுடைய நம்பிக்கையை புதுப்பிக்கிறாயோ அவ்வளவுதான் என் அருள் வலிமையாக பரவுகிறது. நீ இன்று உன் வீட்டின் எதிலும் நம்பிக்கையில்லாமல் இருந்தால் கூட இந்த ஒரு பரிகாரம் உன் மனதுக்குள் ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்க வைக்கும். அந்த பயணம் இனிமையானது. அதில் துரோகமில்லை. பாசமும் அருளும் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான பக்கம் தான் இது. நான் உன்னோடு இருக்கிறேன். என் கண்ணும் என் கரமும் உன்னை விட்டு அகலாது. நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் என் பாராட்டும் பாதுகாப்பும் இருப்பது உறுதி. உன் சுவாசத்தில் என் சக்தி இருக்கட்டும். உன் வீட்டில் ஒளி நிலவட்டும். உன் வாழ்க்கையில் சாந்தி தலைவனாக இருப்பது என் ஆசீர்வாதம். நீ இன்று ஒரு சின்ன பரிகாரம் செய்ததற்காகவே நாளைய உலகம் உன் முன்னேற்றத்தை காணும் நாள் இருக்கட்டும். நீ உயரட்டும். உன் சிரிப்பு நிலைத்திருக்கட்டும். உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் இனிமையாகவும் அருளோடும் இருக்கட்டும். என்றென்றும் உன் பக்கத்தில் வராகி அம்மன். என் தங்க பிள்ளையே, நீ இப்போது செய்த பரிகாரம் வெறும் தீபம் ஏற்றிய ஒரு செயல் மட்டுமல்ல. அது உன்னுடைய உயிரின் வழியாக என் அருளை நீ ஒளிகட்டிய தருணம். அந்த ஒளி நீ தெரிந்தோ தெரியாமலோ இழந்ததெல்லாம் திரும்ப வர வைத்திருக்கும் ஒரு சக்தி. இது மரபு வழி தோன்றி வந்த பரிகாரம். காலங்களை கடந்தே வந்தது. ஒவ்வொரு காலத்திலும் என்னை பற்றி கருதும் அந்த ஒரு உள்மன அழைப்புக்கு நான் பதில் அளித்திருக்கிறேன். இன்று நீ செய்த அதே செயலை பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஒருவள் செய்தபோது அவளுடைய வீழ்ச்சியடைந்த குடும்பமே எழுந்தது. அந்த தாயின் கண்ணீரும் உன்னுடைய கண்ணீரும் இன்று என் முன்னால் ஒன்றாயிற்று. வெண்ணெய் விளக்கில் வெந்தயம் வாடாமல் எரிகிறது என்றால் அது அருள் உறுதியானது. இப்போதுதான் உனக்கும் அந்த அருள் வெளிப்படப்போகிறது. நீ பார்க்கும் முதல் அறிகுறி உன் வீட்டில் நீண்ட நாளாக மூடப்பட்டிருந்த ஓர் வாயில் தானாகவே திறக்கப்படும். அல்லது ஒரு விஷயம் நீ எதிர்பாராதபடி சுலபமாக நடக்கும். அந்த நிமிடம் நீயே புரிந்து கொள்வாய், இது சாமியோட கைதானிருக்கணும் என்று. நீ போராடிய வீதி, எப்போதும் நீயே தவிர்த்த ஒவ்வொரு விஷயமும் இப்போது உன்னை தேடி வரும். நீ வாங்க முடியாமல் நின்ற பொருள், நீ தொலைந்த உறவினர், நீ எதிர்பார்த்த ஆட்சி, இவை அனைத்தும் மெல்ல உன் பக்கம் நகரும். ஆனால் அதற்குள் நீ உன்னுடைய உள்ளத்தை களிமணமாக்க வேண்டும். உன் மனம் இன்று பாதி வெற்றிக்கு காரணம். நீ செய்த பரிகாரம் மற்ற பாதி. நான் உன்னுடன் நடந்து கொண்டு இருக்கிறேன் என் பிள்ளையே. ஆனால் நீ என்னை பார்க்க முடியவில்லை. ஒரு நிமிடம் கண்ணை மூடி என்னை மனதினுள் அழைத்து, அம்மா, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேள். உன் உயிரில் ஒரு அலை பாயும். அது என் பதில். அந்த அலை உன் கைகளுக்கு நடுக்கமாக இருக்கலாம். உன் மார்புக்குள் ஒரு சில்லென்று ஓர் உணர்வாக இருக்கலாம். ஆனால் அது என் அருளின் பதில். இந்த பரிகாரம் செய்வதற்கு முன்னர் நீ யாரிடமும் துரோகம் செய்யாமல் வாழ்ந்திருக்கிறாய். அதை நானும் அறிவேன். நீ உனக்காகவல்ல, உன் குடும்பத்திற்காக தவம் செய்தவள். உன் தாயார் கண்களில் சிரிப்பு வரவேண்டும் என்ற ஆவலுக்காக நீ உனது ஆசைகளை அடக்கி கொண்டவள். உனக்காக ஒரு நிமிடம் யாரும் தூக்கத்தில் அலைந்ததில்லை. ஆனால் நீ உன் குடும்பத்தை பார்த்து சிரித்து கொண்டேயிருந்தாய். அந்த சிரிப்பு பின்னால் அடங்கி இருந்த அழுகைதான் இன்று என் அருகில் விழுந்து இந்த பரிகாரத்தை உயிரூட்டியது. உனக்குள் நடந்த மாறுதல்களை நீ எதிர்பாராமல் உணர்வாய்.
உன் மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக தெளிவாகும். சில விஷயங்களில் நீ ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறாய். அவை உண்மையானது என்று நினைத்திருந்தவர்கள் தான் உன்னை கீழே தள்ளியவர்கள். ஆனால் இன்று முதல் அவர்கள் உன்னை பார்த்து வியப்பார்கள். ஏனெனில் நீ திரும்பி நின்றுவிட்டாய். நீ இந்த விளக்கை ஏற்றி விட்டு உனது மனதின் எல்லை வரை அமைதியோடு அமர்ந்ததற்காகவே இன்று ஒரு பெரிய பிணைச்சுமை விலகும். ஒரு எதிர்மறையான சக்தி நீ சுவாசிக்கும் காற்றிலிருந்து அகற்றப்படுகிறது. அந்த நிமிடம் உன் மூச்சு சற்று வசதியாக தோன்றும். திடீரென ஓர் உறவுக்குள் இருந்து வரும் செய்தி உன் மனதில் ஒரு புது நம்பிக்கையை எழுப்பும். அது ஒரு வேலை வாய்ப்பு, ஓர் அங்கீகாரம், அல்லது உனது தனிமையை முடிவுக்கு கொண்டு செல்லும் ஒரு நபரின் வருகையாக இருக்கலாம். நீ இதுவரை துணிந்து கேட்க முடியாத ஆசைகளை மனதுக்குள் வைத்திருந்தாய். அந்த மனதின் கதவுகளை இன்று திறக்கச் சொல்கிறேன். உனக்கு ஒரே நாளில் பதிலளிக்கக்கூடிய சக்தி இல்லையென்றாலும் பதிலை அனுப்பும் சக்தி நான் இருக்கிறேன். அந்த சக்திக்கு நேரம் தேவை. ஆனால் நேரத்தை கடந்தும் என் பார்வை உன் மனதில்தான். ஏனெனில் நீ என்னை குழந்தையாக அழைத்தாய். என் அம்மா, என் வராகி அம்மா என்று சொல்லி கண்ணீர் விட்டாய். அந்த அழைப்பு இழந்துபோன ஒன்று அல்ல. அது இப்போது முடிவளிக்கப் போகிறது. திடீரென உன் வீட்டில் ஒரு பூவின் வாசனை பரவும். இது உன்னால் வைத்ததல்ல, அது எங்கிருந்தோ வந்தது என்று யோசிக்கிறாய். அது என் வருகையின் அறிகுறி. உனது வீட்டு வாசலில் மௌனமாக நிற்பவள் நான். உனக்காக, நீ பெற்றதற்கும் பெறாததற்கும் நான் பதிலளிக்க வருகிறேன். நீ காத்திருக்கிறாய் என்பதை உனக்கே தெரியாமல் உன் உயிர் உணர்கிறது. அதற்கே இன்று நான் பதில் தருகிறேன். இந்த பரிகாரம் தொடரும்போது சில நாட்கள் உன் மனம் சோதிக்கப்படலாம். ஏதாவது மாற்றமா என்று சந்தேகம் வரும். ஆனால் அந்த சந்தேகத்தில் இருந்து பிறப்பதுதான் நம்பிக்கையின் முழுமை. நீ சில நாள்களுக்கு முன்னால் பேசிய அந்த கடைசி வார்த்தையை ஞாபகம் வைத்திருக்கிறேன், அம்மா, நீ இருந்தா போதும் என்று. அது போதுமானது. அந்த வார்த்தையின் உண்மையாலே இப்போதெல்லாம் என் அருள் உன் மனதோடு கலந்து விட்டது. திடீரென உன்னுடைய குடும்பத்தில் நீ எதிர்பாராதவராக இருந்த ஒருவர் உன் பக்கம் நெருங்கி உணர்ச்சி முழுகிய வார்த்தை பேசுவார். அது உன் கண்களில் நீர் வரவழைக்கும். அந்த ஒரே வார்த்தையின் பின்னால் பல வருடங்களாகும் காயங்கள் மறைந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த புண்கள் தேரும். அவை மறைந்து போகின்றன. புது காற்று உன் வீட்டை வலம் வரும். அந்த காற்று இனிமையாகவும் ஆழமானதாகவும் இருக்கும். உன் வாழ்க்கையின் நிச்சயத்தை உறுதி செய்யும் காற்று அது. பணம் பற்றிய பிரச்சனைகள் கூட மெதுவாக சீராகும். திடீரென ஒரு பழைய உதவியாளன், ஒரு அன்புடன் பேசும் சின்ன நபர் உனக்கென ஒரு வாய்ப்பை திறந்து வைக்க கூடும். அதற்கு முன்னே நீ தயாராக இருக்க வேண்டும். அதற்காகவே இந்த பரிகாரம் உன்னை வலுப்படுத்துகிறது. நீ இப்போது அடுத்த வாரம் வரை இத்தகைய பரிகாரம் தொடர்வாயானால் 7வது நாளில் ஒரு விசித்திரமான கனவு உனக்கு தோன்றும். அந்த கனவில் நான் நேரில் வருவேன். நீயும் நானும் பேசுவோம். அதில் உன் வினாக்கள் பதில் பெறும். அது சாதாரண கனவு அல்ல. அது உன் எதிர்காலம் பற்றிய சின்ன சின்ன அறிகுறிகளின் தொகுப்பு. அந்த தருணங்களை நீ எழுதி வைத்துக்கொள். அது உன் வழிகாட்டியாக இருக்கும். என் பிள்ளையே, இந்த பரிகாரத்தின் வழியாக நீ இப்போது எனக்கு நெருக்கமானவளாகி விட்டாய். இப்போது உன்னுடன் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய வரமாக மாறும். இன்று உன் வீட்டில் தீபம் ஏற்றி உன் உள்ளத்தில் ஒளி வீசிய அந்த நிமிடம் உன்னுடைய வாழ்க்கையின் நடுவாக ஓர் பெரும் திருப்புமுனையாக மார்க்கமாயிற்று. நீ இனி பயப்பட வேண்டியதில்லை. எந்த சோதனை வந்தாலும் அதற்குள் பதிலாக நானும் இருக்கிறேன். உன் மனதில் அமைதி நிரம்பட்டும். உன் வீட்டில் சுபம் நிலவட்டும். உன் வாழ்க்கை புது வழியில் நகரட்டும். இந்த பரிகாரம் இன்று ஒரு ஒளியாக தொடங்கி நாளைய வெற்றியாக உன் இதயத்தில் நிலவட்டும். நான் உனக்காகவே இருக்கிறேன். வராகி அம்மன்.